இடி மின்னல் காதல் நாளை முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநில அரசுகளின் உரிமை பறிக்கப்படும் என மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் பார்க்கலாம். அரசியல் சாசனத்தின் 15வது ஷரத்து, 16வது ஷரத்து, 29வது ஷரத்து, 30வது ஷரத்து அனைத்தும் ரத்து செய்யப்படும். மாநில உரிமைகள் பறிக்கப்படும். மாநில அந்தஸ்தையோட பறிக்கப்படும். ஜம்மு காஷ்மீர்ல தான் நடந்துச்சு. ஒரு மாநிலத்தை இரண்டாக பிளந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து ஜனாதிபதி ஆட்சி தான் அரசு என்று சொல்லி நாடாளுமன்றம் அவரை கலந்து நாடாளுமன்றம் நியமித்த ஜனாதிபதியுடைய கவர்னர் அதுக்கு சம்மதம் தெரிவித்து நாடாளுமன்றம் மீண்டும் அனுமதித்து ரெண்டா உடைச்சுட்டாங்க. இதே நிலை தமிழ்நாட்டில் வராது என்று எந்த நிச்சயம்? தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி பிரகடனம் செய்வது, இந்த ரவியை கவர்னராக போடுவது, அங்கிருந்து ஜனாதிபதி கேட்பார் தமிழ்நாட்டில் இரண்டாக பிரிப்பதற்கு நீங்கள் சம்மதமாக. முதலமைச்சர் கிடையாது, அமைச்சரவை கிடையாது, அரசு கிடையாது, சட்டசபை கிடையாது. கவர்னர் ஆமாம் நான் சம்மதம் எழுதுறாங்க. சம்மதம் எழுதின ஜனாதிபதி பிரதம மந்திரி சொல்வாரு தமிழ்நாடை கலந்து விட்டோம், சம்மதம் என்று சொல்லிவிட்டாரு. பிடிக்கும். அதான நடந்தது ஜம்மு காஷ்மீர்ல. நடக்கலாம், நடக்கும். ஆகவே இறுதியாக சொல்கிறேன், இந்த தேர்தல் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுகிறாரா இல்லையா என்பது முக்கியமான கேள்விதான். அதை விட முக்கியமான கேள்வி, இந்தியா கூட்டணி வென்றால் இந்த ஜனநாயகம் பிழைத்திருக்கும். இந்தியா கூட்டணி வெல்லாவிட்டால் இந்த ஜனநாயகம் மெல்ல மெல்ல சாகும்.